திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, அன்னார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழ் 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்கவாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேனை நாம் எல்லாம் பருகி வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி, 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழமையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக ஐயா ராஜா ஐயா அவர்களையும் ஸ்ரீதேவி ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழையும். ஐயா வாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. சிவாய நம. ஓம் நம சிவாய். முதலில் 4 பெருமக்கள் துதி. வாங்க ஐயா. ஸ்ரீதேவி ஐயா வாங்க. ஐயா இன்னும் வரலைங்களா? இன்னும் வரல. திலகவதி அம்மா கூப்பிடுங்க. திலகவதி அம்மா படிங்கம்மா. 4 பெருமக்கள் துதி படிங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பூழியர் கோந்த பொழித்த புகழியர் கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல் மெதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலை திருவாதபூரர் திருத்தாள் போற்றி, ஊழிமலை திருவாதபூரர் திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. சிவாய நம. 27 பேர் துதி. வாங்க சரஸ்வதி அம்மா வாங்க. ஞான சம்பந்தர் வாகீச சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெள்ளு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டர் ஆதித்தர்வே நாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர் மறுவு பொருடோதமர் சேதிராயர் மூலர் மண்ணு திருவாலவாயார் ஒரு காரைக்காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனார் ஒன் கபிலர் பரணர் மென்றிளம் பெருமானொடு ஓங்கும் அதிராவடிகளார் திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. நன்றி ஐயா.
திருமுறை கோயில் அடைதல். வாங்க தாமோதரையா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. அருள் பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய இருள் கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள் தன் திரு அருளும் எனவும் கூடி தெருள் கலைஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருக்கதவும் திறக்க. வாழப்பாடு சித்ராமா. திருச்சிற்றம்பலங்க ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்க சாமி. திருவாதவூர் அடிகளார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் ஒற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே திருமாமணி சேர் திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. நன்றிங்கய்யா. திருச்சிட்டம்பலம் சாமி. திருப்பள்ளி எழுச்சி. உமா அம்மா வாங்க. சிவானா பார்த்து சிட்டமலையா. தன்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவர் எல்லாம் போற்றி மாணிகாசருக்கு பொன்னடிகள் போற்றி போற்றி. சிவாயினம். அது பல சுவையென அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்து அருளும் மது வளர் பொழில் திரு உத்தர கோச மங்கை உள்ளாய் திரு பெருந்துரை மன்னா எதையுமே பணிக்கொள்ளுமா ஆறது கேட்போம் எம்பெருமான் கல்வி எழுந்தருளாயே. மங்கை உள்ளாய் திரு பெருந்துரை மன்னா எதையுமே பணிக்கொள்ளும் ஆறது கேட்போம் எம்பெருமான் கல்வி எழுந்தருளாயே. என் பெருமான் கல்வி எழுந்தருளாயே. சிவாயினமத்துடைய வாங்க ஐயா. சிவாயனம். ஓபன் பண்ணுங்க. மியூட் ஓபன் பண்ணுங்க. அருளார் செய்யாவும் இருக்கு. ஓ, கௌரின்னு வந்தாங்க. சம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அடியாரடிமை அறிவாய் போற்றி அமரர் பதியாள வைத்தாய் போற்றி ஆட்சி உலகை உடையாய் போற்றி அடியார்க்கு அமுதலாமிவாய் போற்றி மந்திரமாவதும் மாமருந்தாவதும் தந்திரமாவதும் தானங்களாவதும் சுந்தரமாவதும் தூநெறியாவதும் எந்தை பிராந்தன் இணையடிதானே மந்திரமாவதும் இணையடிதானே மாமருந்தாவதும் இணையடிதானே தந்திரமாவதும் இணையடிதானே தானங்களாவதும் இணையடிதானே சுந்தரமாவதும் இணையடிதானே தூநெறியாவதும் இணையடிதானே எந்தை பிராந்தன் இணையடிதானே எந்தை பிராந்தன் இணையடிதானே. ரொம்ப அடியார் பெருமக்களே, திருநறிய தமிழோசையில இன்றைக்கு 339வது நாளாக திருவாசகத்திலே 23வது பதிகமாகிய செத்திலாப்பத்து சிவானந்தம்
அளவறுக்க ஒண்ணாமை என்று நம்ம சிவனை அணுகுவதற்கான அதற்கு அளவில்லைன்னா அதுக்கு அளவே இல்லை என்று சொல்கிற மாதிரி அமைந்த பகுதி என்று சொல்லுவார்கள். அதுல முதல் பாடல் பொய்யனே அகம் நக. நடராஜையா வாங்க ஐயா. நன்றிங்க சார். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். திருச்சிற்றம்பலம். பொய்யனே நகம் நெக புகுந்தமுதூரும் புது மலர் கழலினை அடி பிரிந்தும் கையனே நின்னும் செத்திலே நந்தோ விழித்திருந்துன்னை கருத்தினை இழந்தேன். ஐயனே அரசே அற்பெரும் கடலே, ஐயனே அரசே அற்பெரும் கடலே, அத்தனே அயன்மார் கரிய ஒன்னாம் செய்யனே செய்ய மேனியனே செய்வகையறியேன் திருப்பெருந்துறை உரை மேவிய சிவனே. ஐயனே அரசே அருட்பெரும் கடலே, அத்தனே அயன் மார்க்கறி ஒன்னாம் செய்ய மேனியனே செய்வகையறியேன் திருப்பெருந்துறை உரை மேவிய சிவனே. திருப்பெருந்துறை மேவிய சிவனே. நன்றிங்கய்யா. அதுல 4வது வரை விழித்திருந்து உள்ள கருத்தினை இழந்தேன். உள்ள கருத்து எது? நெட்டை கொடுதல் தான் உள்ள கருத்து. அதை உன்னைன்னு படிச்சார் ஐயா. ஆனா உள்ள கருத்துன்னு பேர் அந்த பாட்டுக்கு. அந்த பாட்டுல அப்படிதான் இருக்குது. விழித்திருந்து உள்ள கருத்தினை பெருமான் எங்கேயோ இருக்கிறாள், நம்மள உள்ளத்திலே இருக்கிறான். அதை நாம் மறந்து போய் எதோ செஞ்சிருக்கிறோம். அந்த உள்ளத்தை வேற எதோ நினைக்கிறோம். ஆனா பெருமானை நினைக்க வேண்டும் என்று அதை விழித்திருந்து உள்ள கருத்தினை இழந்தேன், அதனால பெருமானே செய்வகையறியேன் அப்படின்னு சொல்ற. வாழ்க வாழ்க. அடுத்து 2வது பாட்டு புற்றுமாய் மரமாய். சிவலலிதா வாங்க. சிவலலிதா லோகநாத். அடுத்து பட்டம்மாள் வாங்க. திருச்சிற்றம்பலம். புற்றுமாய் மரமாய் புனல்காலே உண்டியாய் அண்ட வானரும் பிறரும் வற்றியாரும் நின் மலரடி காணா மன்ன என்னை ஓர் வார்த்தையுள் படுத்து பற்றினாய் பதையேன் மனமிக உருகேன் பருகிலேன் பரியா உடல் தன்னை செற்றிலேன் இன்னும் திரிதருகின்றேன் திருப்பெருந்துறை மேவிய சிவனே. திருச்சிற்றம்பலம். இந்த இடத்துல புற்றுமாய் மரமாய் புனல்காலே உண்டியாய் அண்டவானரும் பிறரும் வற்றியாரனின் மலரடி காண மன்ன என்னை ஓர் வார்த்தையுள் படுத்து பற்றினாய். ஒரு வார்த்தைனால்தான் பெருமான் பற்றினார்னு சொல்ற. அந்த ஒரு வார்த்தை என்ன என்பது நமசிவாயன்னு சொல்லுவாங்க. அதை வச்சுதான் திருவாசகத்தை ஆரம்பிச்சார், நமச்சிவாய வாழ்கன்னு. அந்த ஒரு வார்த்தையின பற்றினதுனால்தான் இந்த திருவாசகம் முழுசும் எழுந்தது. அந்த திருவாசகத்தை பெருமானே தன் கைப்பட எழுதிய சிறப்பு. அதனால அந்த ஓர் வார்த்தை என்பது நமசிவாய என்று சொல்லுவார்கள். அதனால்தான் மணிவாசக பெற ஒரு இடத்துல பாடுவார், இந்த நமசிவாயத்தை நான் சொல்லாம மறந்துடுறேனப்பா. மாயனே மறிகடல் விடமுண்ட வானவா மணிகண்டத்து எம்மமுதே நாயினேன் உனை நினையவும் மாட்டேன் நமச்சிவாய என்று உன் அடிபணியா பேயனாகிலும் பெருநெறி காட்டாய் பிறைகுலாம் சடை பிஞ்சகனேயோ சேயனாகி நின்று அலர்வது அழகோ திருப்பெருந்துறை மேவிய சிவனே. எந்த பாட்டை சொன்னாலும் மேற்கோள் காட்டினா அந்த பாட்டை முழுசா சொல்லணும்னு எங்க ஐயா சொல்லுவாங்க. அதனால அந்த பாட்டுல நமசிவாய என்று உன் அடிபணியா பேயனாகிலும் பிறரை காட்டாய். நீ எனக்கு அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனேப்பா, அதை நான் வந்துட்டு ஏதேதோ செஞ்சுக்கிறேனப்பா. அதனால எனக்கு நீ பெருநெறி காட்ட வேண்டும். மீண்டும் அந்த வார்த்தையை நான் சொல்வதற்கான
அருளை எனக்கு தர வேண்டும். போற்றியோ நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன். போற்றியோ நமச்சிவாய புகலிடம் பெரிதொன்றில்லை. போற்றியோ நமச்சிவாய புறமனை போக்கல் கண்டாய். போற்றியோ நமச்சிவாய சயசய போற்று என்று நான் என்னுடைய பொழுதை கழிக்க வேண்டும் என்ற விண்ணப்பத்தை சொல்றதுக்காக இந்த பாட்டை சொன்னான்னு சொல்லுவார் எங்க ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி. படிங்க படிங்க. கண்ணுக்கினியான் திருச்சிற்றம்பலம். புலைய நேனையும் பொருளென நினைந்து உன் அருள் புரிந்தனை புரிதலும் கழித்து தலையினால் நடந்தேன் விடைப்பாக சங்கரா என்னில் வானவர்க்கெல்லாம் நிலைய நேயலை நீவிடம் உண்ட நித்தனே அடிய புறம் நெறித்த சிலைய நேயனை செத்திட பணியாய் திருப்பெருந்துறை மேவிய சிவனே. திருப்பெருந்துறை மேவிய சிவனே. திருப்பெருந்துறை மேவிய சிவனே. சிவனே 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 சிவனே. நம்ம திருச்சிட்டம்பலம். வாழ்க வாழ்க வாழ்க. தலையினால் நடந்தேன் விடைப்பாக. காலில் தான் நடக்கணும், ஆனால் தலையில நடந்த காரைக்கிழமையா தலையில நடந்தார். அவர் தலையில நடந்தது வேற. கைலாய பெருமான் இருக்கிற இடத்துல நம்முடைய கால் படக்கூடாது என்று அவர் பேய் வடிவம் தாங்கி தலையினால் நடந்தார். அந்த தலையினால் நடத்தல் வேறு. நாம் தலையினால் நடத்தேன் என்பது யான் என்ற செருக்கினாலே நடப்பது. அதனால யான் என்று அந்த செருக்கை விட்டு கால்களால் பயனன் கரை கண்டனுரை கோயில் கோல கோபுர கோகரணம் சூழா கால்களால் பயனன்னு அந்த நினைவோட காலில் நடக்க வேண்டும். ஆனா யான் என்ற செருக்கோடு நான் தலையினால் நடக்கிறேன் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. அன்பராகி தர்ஷன் வரீங்களா? தர்ஷன் கிரண் இருக்காங்களா? ரெண்டு பேரும் இருக்காங்க. வாழ்க வாழ்க. கண்ணுக்கினியானும் பெருதிமார் கலைஞரும். அடியன் படிக்கிறேன். வரலையா அவங்க பிள்ளைகள? சரி படிங்க படிங்க. அன்பராகி மற்றும் அருந்தவம் முயல்வார் அயனும் மாலும் மற்றழல் உரு மெழுகா என்பராய் நினைவார் எனை பல நிற்க இங்கெனை எற்றினு காண்டாய் வன்பராய் முருடு ஒக்கும் என் சிந்தை மரக்கண் என் செவி இரும்பினும் வலிது தென்பராய் துறையாய் சிவலோகா திருப்பெருந்துறை மேவிய சிவனே. திருப்பெருந்துறை மேவிய சிவனே. சிவனே. உலகியல் நிலையில நின்று ஆசையினாலே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளபரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்களை என்று ஆசையினாலே பெருமானை பெருமாட்டியை வணங்கி வீடும் நாடும் நலம் பெற வேண்டும் என்ற பிரார்த்தனை வேறு. ஆனா அருளியலை நின்று அன்பினாலே செய்கிற அருந்தவம் என்பது வேறு. அன்பினாலே செய்கிற அருந்தவம் அன்றே என்றன் ஆவியும் உடலும் உடைமையெல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றோர் இடையூறு எனக்குண்டோ எந்தோள் முக்கணெம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே என்பது அதுதான் அன்பராகி நின்று அருந்தவம் முயலுதல் என்றது. உலகியல் நிலை வேறு, அருளியல் நிலை வேறு. ஆனா அருளியல் நிலையில அன்பராகி மற்ற அருந்தவம் முயல்வார் என்பது நன்றே செய்வாய் பிழை செய்வாய்
நானோ இதற்கு நாயகமே என்ற அன்பு நிலை, எதையும் எதிர்பாராத அன்பு நிலை. வாழ்க வாழ்க. ஆட்டு தேவர் தான். அடியேன் பிடிக்கிற சிவாய நம. ஆட்டு தேவதம் விரிவொழி அன்பால் ஐயனே என்றும் அருள் வழி இருப்பேன். நாட்டு தேவரும் நாடரும் பொருளே நாதனே உன்னை விரிவர அருளை காட்டி தேவரின் கழலினை காட்டி காய மாயத்தை கழிந்தருள் செய்தாய். சேட்டை தேவதம் தேவபிரானே திருப்பெருந்துறை மேவிய சிவனே, திருப்பெருந்துறை மேவிய சிவனே, சிவனே சிவனே. திருச்சிற்றம்பலம். ஆட்டு தேவதம் விதி ஒழித்து நம்மை ஆட்டும் தேவர்கள் யாரு? நாளும் கோளும். அதுதான் ஆட்டு தெய்வம். அதை நாம் நாடுகிறோம். அந்த நாட்டத்தை விட்டு நாம் சேட்டை தேவனாகிய திருப்பெருந்துறை, சேட்டை தேவன் என்பவன், சேட்டை என்பதே பெருமையுடையவன், ஒருவன் என்னும் ஒருவன் காண்க என்ற முழுமுதற் பொருள். அந்த முழுமுதற் பொருளை வணங்க வேண்டும். அதனாலே சேட்டை தேவதம் தேவர் பிரானே திருப்பெருந்துறை சிவனே, அந்த சேட்டை தேவனை வணங்க வேண்டும். ஆனால் நாம் எல்லாம் ஆட்டை தேவனை வணங்கிக் கொண்டிருக்கிறோம் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. அருக்கிலேன் உடல். சொக்கம்மாள் வாங்க. வாங்க. திருச்சிற்றம்பலம். அருக்கிலேன் உடல் துணிபட தீப்புக்கு ஆக்கிலேன் திருவருள் வகையறியேன். பொறுக்கிலேன் உடல் போக்கிடம் காணேன். போற்றி போற்றி என் போர் விடைபாக இறக்கிலேன் உனை பிரிந்தினிருக்க என் செய்கேன் இது செய்க என்றருளாய். சிறக்கனே புனல் நிலவிய வயல் சூழ் திருப்பெருந்துறை மேவிய சிவனே. சிறக்கனே புனல் நிலவிய வயல் சூழ் திருப்பெருந்துறை மேவிய சிவனே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. இறக்கிலேன் உனை பிரிந்திருக்க என் செய்கேன். பெருமானுடைய நினைவு இல்லாதனால நான் மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒருப்படுகின்றேன். அதனால பெருமான் நினைவிருந்தால் இரவாத இன்ப அன்பு பெறலாம் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. மாயனே. எமலாமா கேட்டுக்கோங்கய்யா. தேவி காட்டு வாங்க. செல்வ செவிச்செல்வம். வாழ்க வாழ்க. தேவியும் கேட்டுக்கோங்க ஐயா. அவங்களுக்கு தேவியும் கேட்டுக்கோங்க. சரி, கணபதி ஐயா வாங்க ஐயா. சிவாதிச்சிதம்பலம். நமச்சிவாய வாழ்க, நமச்சிவாய வாழ்க, நாதென்றால் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் வாழ்க. சிவாதிச்சிதம். அடியார் பெருமக்கள் போத பூஜ்யம் சமர்ப்பியாமி. அடியார் பெருமக்கள் நானாவித பரிமாண மந்திர சந்த பத்த புஷ்பாஞ்சலி சமர்ப்பியாமி. அடியார் பெருமக்கள் தூபதீபம் ஆக்ராமி. அடியார் பெருமக்கள் தூபதீப நீராஞ்சன சமர்ப்பியாமி. சிவாதிச்சிதம்பலம். சிவாதிச்சிதம்பலம். திருச்சிதம்பரம். மாயனே மறிகடல் விடமுண்டே வாரண பமணி கண்டதம் அமுதே நாயினேன் முனை நினையவும் மாட்டே நாயினேன் உனை நினையும் மாட்டேன் நமச்சிவாய என்று உன்னடி பணிய பேயனாகி
அகிலும் பெருநெறி கட்ட பெருலாம் சடை பெஞ்சனையோ கயனாகி நின்ற திருப்பெருந்துறையுரை மேய சிவனே தேனாகி நின்றலுவேழோ திருப்பெருந்துறை மேவிய சிவனே திருப்பெருந்துறை உரை மேவிய சிவனே. திருச்சிற்றம்பலம். ஐயா நன்றி, வணக்கம். வாழ்க. நமச்சிவாய என்று உன்னடிபணியா பெயனாகிலும் திணறி காட்டாய். பெருமானை எப்படி வணங்கணும்? நமசிவாய என்று சொல்லி வணங்க வேண்டுமா? நமசிவாய சில பேர் மந்திரம்ன்றாங்க, அது மந்திரம் அல்ல, அது இறைவனுடைய திருநாமம். சொல்லி காட்டினான். நமசிவ நாதன் நாமம் நாமம் நமசிவாயவே, நயனன் நாமம் நமசிவாய, அந்த பதிகம் ஃபுல்லா சொல்லி காட்டார். அது பெருமானுடைய திருநாமம். அந்த பெருமானுடைய திருநாமத்தாலே அவனுடைய அடியை போற்றுதல் என்ற செய்தியை நமசிவாய என்று உன்னடிபணியா பேயன் அந்த அந்த ஆனாலும் எனக்கு நீ பின்னரை காட்ட வேண்டும் என்று தன்னை குறை சொல்வது போல நம்முடைய குறைகளை சுட்டி காட்டுகிறார் மணிவாசக பெருமான். வாழ்க வாழ்க வாழ்க. போது சேரையா. ராஜேஸ்வரன் ஐயாவாக அவரும் கேட்டுக்குவாருங்க ஐயா. கோபால் சரிதா. கோபால் சரிதா. திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசகரைய மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். போது சேரையன் ஒரு கடல் கிடந்தோன் புரந்தராதிகள் நிற்கமரென்னை கோது மாட்டி நின் கூரை கழல் காட்டி குறிக்கொள் கென்று நின் தொண்டரீர் கூட்டாய் யாது செய்வதென்றிருந்தனன் மருந்தே அடியேனேன் இடர்படுவதும் இனிதோ சீதவார்புணல் நிலவிய வழல் சூழ் திருப்பெருந்துறை மேவிய சிவனே சீதவார்புணல் நிலவிய வழல் சூழ் திருப்பெருந்துறை மேவிய சிவனே திருப்பெருந்துறை மேவிய சிவனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. கோதுமாட்டினின் குறைகழல் காட்டி. கோதுதல்னா தலையை கோதுதல். குழந்தைங்களை கூப்பிட்டு தலையை தடை விடுவாங்க. அது அன்பினால. அந்த அன்பு என்ன செய்யும்? சிவமாக மாறி திருவடியை காட்டு. அதனால பெரியவங்க யாராவது வந்து நம்ம குழந்தைங்க தலையை தொடனா என்ன பண்ணுவாங்க? வீட்டுல இருக்கிற சொல்லுங்க, ஐயா காலை தொட்டு கும்பிடுக்குமா, ஐயாட்ட வாழ்த்து வாங்கிக்கமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால கோதுமாட்டினின் குறைகடல் காட்டி என்ற சொல்லி காட்டுகிறார். அங்க பெரியவங்க வந்து தலையை தடனா அவங்க திருவடியை தொட்டு வணங்கி அதன் மூலமாக வாழ்த்து பெறுதல். வாழ்க வாழ்க. அடுத்து ஞாலம் இந்திரன். போது சேர். போது சேர் என்ன ஐயா? போது சேர். போது சேர். போதுனா மலரியா? போதோடு சுமந்தி புகுவார் அவர் பின் புகுவேன். சரி சரி. போதுனா மலர். என்ன திருமாலம் பெருமானை மலராலே மலரிட்டு வணங்கினார்கள் என்ற செய்தி சொல்றதுதான். சரி ஐயா. கிரண் வாங்க ஐயா. எத்தனாவது பதிகம் ஐயா? 23வது பதிகம். செத்திலாப்பத்து 8வது திருமுறையில 23வது பதிகம் செத்திலாப்பத்துல இப்ப பாட வேண்டியது 9வது பாட்டு. நன்றிங்க. நன்றி. ஞாலம் இந்திரன். ஞாலம் இந்திரன் எடுக்குங்காட்டி வேற யாருன்னு கொடுங்க ஒரு வாய்ப்பு.
எடுக்கடா மொபைல்ல இருந்து எடுக்கணும் அவன். விட விடு ஆசையா வந்து தேர்ட் கேக்குறான்ல தேர்ட் பாட்டு. ஐயா நான் அடுத்த பாட்டு பாடுறேங்க ஐயா. சரி சரி ஏன் 10வது பாட்டு நன்றி அண்ணா சொன்னேன். சங்கர் ஐயா வாங்க. சரி 10வது பாட்டு எடுத்தது சங்கரையா அவரு அவர் எடுக்கிறாரா? வரார். ஐயா பெரிய ஐயா 8:23:9 ஐயா பெரிய ஐயா கேக்குதுங்களா? என்னையா ஐயா என்னுடைய என் பொண்ணு திங்கள் அரசைக்கு இன்னி அகவை 11 அடி எடுத்து வைக்கிற ஐயா பிறந்த நாள் வாழ்த்துங்கள் ஐயா. பாப்பா பேர் மகளுக்கு திங்கள் அரசி ஐயா. திங்கள் அரசி திங்கள் அரசி ஐயா. திங்கள் அரசியா? ஓ திங்கள் திங்கள் சரி சரி திங்கள்னா சந்திரன் இல்லையா? ஆமா ஐயா. ஆமா ஆமா ஐயா. இல்லையா நிலா நிலா அதான் நிலாதான் திங்கள். வாழ்க 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 திங்கள் அரசி. பாடுங்க. ஞானம் திருச்சிதம்பரம் ஞானம் இந்திரன் நான்முகன் வானவர் நிற்க மற்றனை நயந்தி நீதாண்டாய். ஞானம் இந்திரன் நான்முகன் வானவர் நிற்க மற்றனை நயந்தி நீதாண்டாய். காலனார் உயிர் கொண்ட பூங்கயலாய் கங்கையாய் அங்கி தங்கிய கையாய் மாலும் ஓலம் விட்டலரும் அம்மலர்க்கே மர்க்கனேனையும் வந்திட பணியாய். சேலும் நீளமும் நிலவிய வயல் சூழ் திருப்பெருந்துறை மேவிய சிவனே. சேலும் நீளமும் நிலவிய வயல் சூழ் திருப்பெருந்துறை மேவிய சிவனே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. ஞாலம் இந்திரன் நான்முகன் வானோர். வானோர்னு சொல்லும் போதே சந்திராதித்தர் சொல்லி சந்திரனைய சூரியனும் முயப்படுத்தாங்க. அந்த சந்திரன் தான் நிலா, அதுதான் திங்கள்னு வச்சிருக்காரு. அதனால அந்த திங்கள் அரசு வாழ்க வாழ்கன்னு எல்லாரும் வாழ்த்துவோம். வாழ்க. நன்றி நன்றி. அடுத்து கடைசி பாட்டு கிரண் வா. கிரண் நன்றிங்கய்யா. 10வது பாட்டு கலைஞர். அலிந்துவன் தென்ன காவென்றருளி 10வது பாட்டுயா? அதான் படிக்கிறாரு. அதான் படிக்கிறாரு. கடைசியா படிக்கிறார். நல்ல சவுண்ட் சரியா கேக்குறாரு. கிட்ட வச்சு படி. முதல்ல இருந்து படி. நன்றிங்கய்யா. முதல்ல இருந்து படி. அழித்து வந்துன்னு படி. சம்பளம் அழித்துவன் தென்ன காவென்றருளி அச்சந்தீர்த்தனின் அருட்பெரும் கடலில் பெருங்கடலில் வளை கையனோடு பாடி முடிக்கிட்டே ஒரு நிமிஷம் இருங்க. தம்பி பாடி முடியுமா? அப்பதான் ஆரம்பிச்சிரு. பெருகி முருகே திருப்பெருந்துறை மேவிய சிவனே வளைக்கேயானோடு மலரவன் அறியா மாணவாமலை மாதொரு பாகா கலிப்பெலாமிக்கு கலிங்கிருக்கின்றேன் கைலை மாமலை மேவிய கடலே. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். இந்த பாட்டை 2 விதமா பதிப்பிச்சிருக்காங்க. ஒரு இடத்துல வந்து வளைக்கையானுடன் ஆரம்பிச்சு கைலை மாமலையான் தான் திருப்பெருந்துறைக்க பெருமான் என்று சொல்ற மாதிரி வளைக்கையானுடன் என்பதை முதல் கடைசி நாளடியா முதல் நாளடியா போட்டு சில பதிப்புகள் இருக்குது. சில பதிப்புகள்ல அழித்து வந்தனக்குன்னு திருப்பெருந்துறை பெருமான் தான் கையில இருக்கிறான்னு அழித்து வந்தனக்குன்னு சில பதிப்புல இருக்கும்.
அதனால அந்த அழித்து வந்தனக்குன்னு சொல்ல பின்னாடி போட்டு வளைத்து வந்தனக்கு போட்டா எல்லா பாட்டிலையும் திருப்பெருந்துறை சிவனேன்னு முடிகிற மாதிரி அதுவும் முடியும் அப்படின்றதுக்காக அப்படி போடுறது ஒரு மரபு. இன்னொரு இடத்துல இவ்வளவு நாளை நம்ம பாண்ட திருப்பெருந்துறை பெருமான் யாரு, கைலை பெருமான் தானே முடிப்பதற்காக அழித்து வந்தனக்கு போட்டு வழக்கையான கீழே போட்டு கைலை மலையான்னு போடுறது ஒரு மரபு. 2 விதமா பதிப்பிச்சிருப்பாங்க. அதனால அது ஒரு பதிப்புல ஒரு மாதிரி இருக்கும். சரிங்களா? வாழ்க. அதுதான் ஐயா சுட்டி காட்டினார். சரிங்களா? வாழ்க வாழ்க வாழ்க. திருப்பெருந்துறை பெருமான் திருக்கையில இருக்கான், கையில இருக்கவான் திருப்பெருந்துறை இருக்கான். முடிக்கும் போது கையிலைன்னு முடிக்கணும்ன்றதுக்காக அப்படி அழித்து வந்தனுக்குன்னு போடுவாங்க. இல்ல திருப்பெருந்துறை எல்லா பாட்டிலையும் முடியாதனால வழக்கையான கையிலையான மேல போட்டு திருப்பெருந்துறை போன கீழே இறக்கி போடுறது ஒரு மரபு. அவ்வளவுதான். சரிங்களா? நன்றி நன்றி நன்றி. அடுத்த ரவுண்டு. ஆமா வாங்க முனுசாமி ஐயாவா வாங்க, முதல் பாட்டு படி. பொய்யனே நகம் நகர். பெருமக்களையும் வணங்குகிறேன். 8:23. பொய்யனே நகம் நக புகுந்த முதூரும், பொய்யனே நகம் நக புகுந்த முதூரும், புது மலர் கழலினை அடி பிரிந்தும், கையனே நின்னு செத்திலே நந்தோ விழித்திருந்துள்ள கருத்தினை இழந்தே, ஐயனே அரசே அருள் பெரும் கடலே, அத்தனே அயன்மா கரிய பொன்னா செய்யமேனியனே செய்வகை அறியே, செய்யமேனியனே செய்வகை அறியே, திருப்பெருந்துறை மேவிய சிவனே, திருப்பெருந்துறை மேவிய சிவனே. நன்றி ஐயா. திருச்சி. கைகால் கூப்பித்தொழிர் கடிமாமர தூவி நின்று பைவாழ் பாம்பரை ஆத்த பரமனை கைகால் கூப்பித்தொழிர் என்று கையனுடைய பயன் பெருமானை தொழுதல் தான். ஆனால் அப்படி தொழாமனா இருக்கிறேனே, உன் புது மலர்கழல் இணையடி பிரிந்தும் கையனே, கையினுடைய பயனை தெரியாம இருக்கிறேன். அப்படி தெரியாதனா உயிரோடு என்ன பயன்? அதனாலே நான் செத்து விட வேண்டாமா? நான் செத்து பிறந்தாதான் எனக்கு புத்தி வரும், அப்பதான் நான் இறைய அடைய முடியும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க. அதனால இந்த பதிகத்துக்கு செத்திலாப்பத்துன்னு தலைப்பு வச்சுதா சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. நன்றி. 2வது பாட்டு திலகவதி அம்மா. 2வது பாட்டு. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வணக்கம். புற்றுமாய் மரமாய் புனல் காலே, புற்றுமாய் மரமாய் புனல் காலே, உண்டியாய் அண்ட வனரும் பிறரும் பற்றியாலும் நின் மலரடி காண, பற்றியாரும் நின் மலரடி காண, மன்ன என்னையோர் வார்த்தையுள் படுத்து பற்றினாய் பதையேன் மனம் மிக உருகேன், பற்றினாய் பதையேன் மனமிக உருகேன், பருகிறேன் பரியா உடல் தன்னை, செத்திலே நின்னோம் சிறிதருகின்றேன், செத்திலே நின்னோம் சிறிதருகின்றேன், திருப்பெருந்துறை மேவிய சிவனே, செத்திலே நின்னோம் சிறிதருகின்றேன்,
திருப்பெருந்துறை மேவிய சிவனே, திருப்பெருந்துறை மேவிய சிவனே. திருச்சிற்றம்பலம். வாய்ப்புக்கு நன்றிங்க ஐயா. இந்த பாட்டுல உடல் தன்னை செற்றிலேன் என்று பாடுகிறார். அப்ப சாவு என்பது உடலுக்குத்தானே தவிர உயிருக்கு இல்லை. ஆன்மா என்றும் நிரந்தரமானது. இப்படி இப்ப இறைவனை போல பதியனை போல் பசுபாசம் அனாதி. அதனால உயிர் என்பது உயிருக்கு சாவு இல்லை, உடலுக்கு மட்டும்தான் சாவு. அதனால உடல் தன்னை செற்றிலேன் என்று சொல்கிறார். செற்றிலேன் சொல்லுக்கு வெறுத்தல் ஒரு வார்த்தை, உலகியல் வார்த்தை. உலகியல்ல அந்த செற்றிலேன் என்ற வெறுப்பு வந்தால் என்ன பண்ணுவோம், வாழ்க்கையில சூசைட் பண்ணி தற்கொலை பண்ணிக்கிறது. ஆனால் அருளியல் நிலையிலே செற்றிலேன் என்ற உலகியல் வெறுப்பு வந்தால் நாம் அருளியல் நிலையிலே இரவாத இன்ப அன்பு பெறலாம். உலகியல் வெறுப்பு வந்தா அருளியல்ல அந்த இரவாத இன்ப அன்பை பெறலாம் என்ற செய்தியை சொல்கிற பாட்டு. உடல் தன்னை செற்றிலேன் அப்படின்னு. வாழ்க வாழ்க. மல்லிகாமாவாங்க. இல்லைங்க ஐயா, அவங்க செல்வம் அம்மாங்க. செல்வம் சேல ஆளுங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க. சேலத்து ஆளுங்கெல்லாம் இதுல இருப்பாங்க, பாரதிய கோயில்ல இருப்பாங்க எல்லாம். புலையனேனையும் பொருளென நினைந்து உன் அருள் புரிந்தனை புரிதலும் கலித்து தலையினால் நடந்தேன் விடைப்பாகா. சங்கரா என்னில் மாணவர்க்கெல்லாம் நிலையனே அலை நேர்விடம் உண்ட நித்தனே அடையார் புறமெரித்த சிலையனே என்னை செத்திட பணியாய் திருப்பெருந்துறை மேவிய சிவனே. சிலையனே என்னை செத்திட பணியாய் திருப்பெருந்துறை மேவிய சிவனே. திருச்சிற்றம்பலம். சிலையனே என்னை செத்திட பணியா. சிலையனா சாமி சிலையா இருக்குது அப்படின்னு சொல்றது அல்ல. சிலையனே என்பது அந்த மேருவாகி அந்த மலையை வில்லாக தாங்கி அவன் செய்த முப்புற காரியம். அதனாலே சிலையன் என்பது முப்புறமாவது மும்மல காரியம் என்று நம்முடைய மாயதனை உதரவும் வல்வினையை சுடவும் மலம் சாய அமுக்கவும் அந்த பெருமான் மேருவை வில்லாக வளைத்து அதை சிலையாக கொண்டு மும்மல காரியம் செய்கிறான். அந்த பெருமான் என்னுடைய வாழ்க்கையில செத்திலேன் என்பது நான் இறந்து போனதில்ல, இந்த வாழ்க்கையில வெறுப்பு அதன் மூலமாக அந்த வெறுப்பினாலே நான் இரவாத இன்ப அன்பு பெற வேண்டும். வாழ்க்கையில வெறுப்பு வரலன்னா மீண்டும் பிறந்து இறந்து இறப்போம். அந்த மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு உருப்படாமல் மேருமலையை வில்லாக்கிய பெருமானை நினைந்து நினைந்து இரவாத இன்ப அன்பு பெற வேண்டும் என்பதற்காக சிலையனேயனை செத்திடப்பணியாய் என்று பெருமானிடத்திலே வேண்டுகிறார். செத்திலேன் என்பதற்கு ஒரு சாவு மட்டுமல்ல, வெறுப்பு என்றும் சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. சதாசிவம் ஜான்சிராடு ஐயா. வணக்கம் ஐயா. திருச்சிற்றம்பலம் ஐயா. வாங்க வாங்க. அன்பராகி மற்ற அருந்தவம் முயல்வார் அயனும் ஆளும் மற்ற அழலுறும் எழுகாம் என்பராய் நினைவார் என்னை பலர் நிற்க இங்கெனை ஏற்றினும் காண்டாய் வன்பராய் முருடு ஒக்குமென் சிந்தை மறக்கன் என் செவி இரும்பினும் வலிது தென்பராய் துறையாய் சிவலோகா திருப்பெருந்துறை மேவிய சிவனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. மெழுகு என்பது ஏதோ கிறிஸ்துவத்துக்குரியது. பல பேர் மெழுகேற்று சர்ச்சுக்கு போனா மெழுகேற்றுறதுன்னு வச்சுக்கிறாங்க. இல்ல, அழலுரு மெழுகாம் என்ற 2000 ஆண்டுக்கு முன்னா மணிவாசக சொன்னார், நம்முடைய மனம் எப்படி வரணும், அந்த அழலை சேர்ந்த மெழுகை போல உருக வேண்டும் அப்படின்னு. அப்ப மெழுக பார்த்தா
நமக்கு மணிவாசகர் ஞாபகம் வரணும். ஆனா பல பேருக்கு சச்சி ஞாபகம் தான் வருது. என்ன பண்றது? ஏன்னா பழகிட்டாங்க உலகத்துல. அப்படி வாழ்க வாழ்க. அழலுறு மெழுகாம் என்று சொல்லி காட்டுகிறார். வாழ்க. நித்திலா அம்மாவா? ஆட்டு தேவர். நித்திலாமா இருக்காங்களா? திருச்சிற்றம்பலம். வேதியற் செல்வி. ஆட்டு தேவர் தம்பிதியொளி தன்பால் ஐயனே என்றுன் அருள்வழி இருப்பேன். நாட்டு தேவரும் நாடரும் பொருளே நாதனே உனை பிரிவுராருளை காட்டி தேவனின் கழலினை காட்டி காயமாயத்தை கழித்தருள் செய்யாய். சேட்டை தேவர் தன் தேவர் பிரானே திருப்பெருந்துறை மேவிய சிவனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. அந்த ஆட்டு தேவரம் விதி ஒழித்து அன்பால் அந்த நாளும் கோளும் தான் நம்முடைய விதி நிர்ணயிக்குது. அதனால நீ காலையில இருந்தோம், இன்னைக்கு என்ன கிழமை, நீ என்ன நட்சத்திரம், இன்னைக்கு என்ன தீதி, அது என்ன வேலை பண்ணுது அப்படின்னு அந்த ஆட்டு தேவதம் விழியொழித்து அன்பால் என்ற அந்த தேவ வழிபாடு செய்வதோட சேட்டை தேவனாகிய சிவனை வணங்குதல். சேட்டன் என்பது பெருமையுடையவன், முழுமுதற் பொருள். அதனால அந்த சேட்டை தேவர் தான் திருப்பெருந்துறை பெருமான். தேவ வழிபாட்டை விட்டு தெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் என்ற நிலையில வருகிற பாடல். அதனாலதான் அந்த கோயில்லாம் போய் அந்த தேவதை வழிபட்டது, இந்த தேவதை வழிபட்டது, நீ அந்த தேவதை நீ வழிபட்டா உனக்கு அருள் கிடைக்கணும் அப்படி சொல்ல விட அந்த தேவ வழிபாட்டை விட தெய்வ வழிபாடுதான் சிறப்பு என்பதை வலியுறுத்துகிற பாடலாக இந்த பாடலை சொல்லுவார் எங்க ஐயா. வாழ்க வாழ்க. ஆட்டு தேவர், ஆட்டு தேவர், நாட்டு தேவர், சேட்டை தேவர். சேட்டை தேவர். நாட்டு தேவர் என்பது அடியார். நாட்டு தேவர் என்பது அடியார்களை குறிக்கும். பெருமானை வழிபட அடியார்களை நாட்டு தேவர் என்று சொல்லுவார்கள். சேட்டை தேவர் என்பது திருப்பெருந்துறை மேவிய சிவன். அவன் நமக்கெல்லாம் பெருமையுடையவனாக முழுமுதற் பொருளாக ஒருவன் என்னும் ஒருவன் காண்கின்ற நிலையில இருக்கிறான். அவனை வணங்குதல். வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. ஈ சித்ரா ஆறாவது பாட்டு. நன்றிங்க. ரயில்வே சித்ரா, ரயில்வே சித்ரா இருக்கீங்களா? அம்மா பணியா இருப்பாங்க ஐயா. சரஸ்வதி அம்மாவா? பாடுங்க பாடுங்க. சிவ சிவா. திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றிங்க. அருக்கிலேனுடல் துணிபடத்தி புக்கு ஆர்கிலேன் திருவருள் வகையறியேன். அருக்கிலேனுடல் துணிபடத்தி புக்கு ஆர்கிலேன் திருவருள் வகையறியேன். ஒரு கிளின் உடல் போக்கிடம் காணேன். போற்றி போற்றி என்போர் விடைப்பாகாம். இறக்கிலேன் உனை பிரிந்தினிதிருக்க என் செய்கேன் இது செய்க என்றருளாய். சிறக்கனே புனல் நிலவிய வயல் சூழ் திருப்பெருந்துறை மேவிய சிவனே. இறக்கிலேன் உனை பிரிந்தினிதிருக்க என் செய்கேன் இது இனி செய்க என்றருளாய். சிறக்கனே புனல் நிலவிய வயல் சூழ் திருப்பெருந்துறை மேவிய சிவனே. திருச்சிற்றம்பலம். சிறக்கனே புனல் நிலவிய வயல் சூழ். அணை கட்டி தண்ணிய தேக்கிறது, அதை சிறைப்படுத்துதல்னு சொல்லுவாங்க. சிறைக்கணே புனல்னா தண்ணிய அணை கட்டி தேக்கி வைக்கிறது. அதே மாதிரி நாம் அங்கங்கே அலைபாய்கிற உடலை தடுத்து நிறுத்துதல் தான் அந்த அணைய பார்த்தா என்ன நினைப்போம்னா நெட்டை கூடல் நினைப்பு வரணும். ஏன்னா பெருமான் அந்த எப்படி தண்ணியை அணை கட்டி நிறுத்தணுமோ அதே மாதிரி உள்ள அலைபாயும் உள்ளத்தை அணை கட்டி நிறுத்துதல் தான் நெட்டை கூடல். அதனால அந்த சிறைக்கணே புனல் நிலை என்பது நெட்டை கூடலை குறிக்கும் என்று அங்க ஐயா சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. மாயனே கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நெட்டை கூடல்ல அந்த சிறைக்கணே புனல் என்பது நெட்டை கூடல் எங்க ஐயா சொல்லி காட்டுவாங்க. நன்றி நன்றி. சொல்லுங்கம்மா. ஈ சித்ரா பாடுத்துமாங்க ஐயா? ஏழாவது பாட்டு. மாயனே
பாடுறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். மாயனே மறி கடல் விட முண்டவானவா மணி கண்டத்தெம் அமுதே நாயினேன் உனை நினையவும் மாட்டேன் நம சிவாய என்று உன்னடி பணியாய் பேயேனாகிலும் பெருநெறி காட்டாய் பிறை குளாஞ்சடை பின்னகனேயோ சேயனாகி நின்றலருவ தழகோ திருப்பெருந்துறை மேவிய சிவனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நாயினேன் உரை நினையவும் மாட்டேன் நமச்சிவாய என்று உன்னடி பணியா. பெருமானை எப்படி நினைக்க வேண்டும்? நமச்சிவாய என்று நினைக்க வேண்டும். அதுதான் அவனுடைய திருப்பெயர். யாரையாவது நினைச்சா அவன் பேரை சொல்லிதான் நினைக்கிறோம் இல்லையா? பூசுவாகனோட நடராஜன் என்னன்னு எப்படிதுன்னா நடராஜன் பெயரால் தான் நினைக்க முடியுது. அதே மாதிரி பெருமான் நினைத்தால் அந்த நமச்சிவாய என்ற திருநாமத்தாலே நினைக்கப்பெற வேண்டும் என்பதை சொல்ற மாதிரி இங்க நாயினேன் உரை நினையவும் மாட்டேன் நமச்சிவாய என்று உன்னடி பணியா என்று சொல்லி காட்டுகிறார். அவனுடைய திருநாமத்தை வைத்து அவனை நினைந்து உருகுதல். வாழ்க. போது சேரையன். சரஸ்வதி அம்மாவாங்க. போது சேரையன் பொறுகடல் கிடந்தோன் புறந்தரகாதிகள் நிற்கமற்றென்னை கோது மாட்டே நின் குறைகழல் காட்டி குறிக்கொள்க என்று நின் தொண்டரில் கூட்டாய் யாது செய்வது ஆடியோ கேட்கலாமா? இடர்படுவது இனிதோ யாது செய்வது என்று இருந்த நன்மருந்தே அடியேன் இடர்படுவதும் இனிதோ செய்தவார் புனல் நிலவிய வயல் சூழ் திருப்பெரும் தூரை மேவிய சிவனே. போது சேரையன் பொறுகடல் கிடந்தோன் புறந்தராதிகள் நிற்க மற்ற என்னை நின் குறைகடல் கோது ஆட்டி நின் குறைகடல் காட்டு என்று பெருமான் இந்திரன் பிரமன் பரமனுடைய தேவர்களை நிற்க என்னை வந்து ஆண்டான் என்று சொல்லி அடியார்களை ஆண்ட செய்தியை சொல்ற பாட்டு. அதனால தேவ வழிபாட்டை விட தெய்வ வழிபாடு சிறந்தது என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க வாழ்க. ஞானம் இந்திரன். தாமோதரையாவா? நமச்சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். ஞாலம் இந்திரன் நான்முகன் வானவர் நிற்கமற்றனை நயந்து நிதாண்டாய் காலனார் உயிர் கொண்ட பூங்கழலாய் கங்கையாய் அங்கி தங்கிய கையாய் மாலும் கோலம் இட்டலரும் அம்மலர்க்கே மரக்கணேனையும் வந்திட பணியாய் சேலும் நீலமும் நிலவிய வயல் சூழ் திருப்பெருந்துறை மேவிய சிவனே. சேலும் நீலமும் நிலவிய வயல் சூழ் திருப்பெருந்துறை மேவிய சிவனே. நமச்சிவாய வாழ்க. சிவாய நம்ம. நன்றிங்க ஐயா. வாங்க வாங்க. இந்த பாட்டு அதே செய்திதான் சொல்றார். ஞாலம் இந்திரன் நான்முகன் வானவனுக்க மற்றனை நயந்திரிது ஆண்டாய். அதனால தேவ வழிபாட்டை விட தெய்வ வழிபாடு சிறந்தது. படமொழிகிற ரிக்வேதம்லாம் தேவ வழிபாடு. இந்திரன் வருணன் வாய் என்ற தேவ வழிபாட்டை சொல்கிறது. நம்முடைய திருமுறைகள் தான் தமிழ் வழிபாட்டை தெய்வ வழிபாட்டை வற்புறுது. அதனால அதுக்கு தேவ பாஷன்னு பேரு, இதுக்கு தெய்வ தமிழ்னு பேரு. வாழ்க வாழ்க. அடுத்து அழித்து வந்த எனக்கு. வாழப்பாடி சித்ராமா.
ஒரே நிமிஷம் ஐயா, திருச்சிட்டம்பலங்க ஐயா. ஒரே நிமிஷம் ஐயா, அடியேன் திருவடி வணங்கிறேன். எத்தனாவது பாடலுங்க ஐயா? கடைசி பாட்டுமா. சரிங்க. வேற ஏதோ சவுண்ட் எல்லாம் கேக்குதாங்க நீங்க இருக்கிற இடத்துல? ஐயா, கோயில் திருவம்பாவை பாடிட்டு இருக்காங்க ஐயா. கோவில் வழிபாட்டுல இருக்கோங்க ஐயா. சரி சரி. திருச்சிட்டம்பலங்க. அளித்து வந்து எனக்கு ஆவ என்று அருளி அச்சம் தீர்த்தனின் அருட்பெரும் கடலில் திளைத்தும் தேக்கியும் பருகியும் உருகேன் திருப்பெருந்துரை மேவிய சிவனே. அழைத்து வந்து எனக்கு ஆவ என்று அருளி அச்சம் தீர்த்தனின் அருட்பெரும் கடலில் திளைத்தும் தேக்கியும் பருகியும் உருகேன் திருப்பெருந்துரை மேவிய சிவனே. வளை கையானொடு மலரவன் அறியா வானவா மலை மாது ஒரு பாகா களிப்பு எலாம் மிக கலங்கிடுகின்றேன் கைலை மாமலை மேவிய கடலே. நன்றிங்கய்யா. திருச்சிட்டம்பலம் சாமி. இங்க அழைத்து வந்தனக்கு அவையன்றருளி அச்சம் தீர்த்திரின் அருட்களை கடைந்தேன். இந்த தேவ வழிபாடு செய்கிற போது என்ன பண்ணாங்க? பயமுறுத்துவாங்க. நான் இப்படி செய்யலாம், அப்படி ஆயிடும், அப்படி செய்யலாம், அப்படி ஆயிடும், இதை பரிகாரம் செய்யணும், இந்த பரிகாரம் செய்யணும்னு சொல்லி பயமுறுத்துவார்கள். அதுக்கு பேரே பயபக்தின்னு பேரு. ஆனால் இங்கே தமிழ் இதுல நம்முடைய திருமுறை நெறியில அச்சம் தீர்த்து நின் அருட்பெருங்கடலில் நாமார்க்கும் குடியல்லோம் நமனையஞ்சோம் நரகத்தில் இடப்படும் நடலையில்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லம் என்ற அச்சம் தீர்த்த நிலை. தேவர்கோ அறியாத தேவதேவன் செழும்புழல்கள் பயந்து காத்து அழிக்குமற்றை மூவர்கோனான் என்ற முதல்வன் மூர்த்தி மூதாதை மாதாளும் பாகத்தெந்தை யாவர்கோன் எம்மையும் வந்து ஆண்டு கொண்டான் யாமார்க்கும் குடியல்லோம் யாது மஞ்சோம் மேவினோம் அவனடியே அடியாரோடும் மென்மேலும் குடைந்தாடி ஆடுவோமே. திருச்சதத்துல 30வது பாட்டு மணிவாசனுடைய வாக்கு. அதனால அந்த அச்சம் தீர்த்து ஆளுதல் தான் யாமார்க்கும் குடியல்லோம் யாது மஞ்சோம் மேவினோம் அவனடியே அடியாரோடும் என்று அந்த அச்சம் தீர்த்த நிலை. அதனாலதான் அவர்களுக்கு வீரர்கள் பேர். வீரம் என்னால் விளம்பும் தகையதோன்னு செக்கிழாரும் பாடுவார். வாழ்க வாழ்க. அச்சம் தீர்த்த நிலை. உமாமா கடைசி பாட்டு படிச்சுங்க. உமாமா கடைசி பாட்டு பாடிக்கிட்டயா? சிவாய். சரிங்க சரி. சிவாயினப்பா. திருச்சிட்டம்பலையா. வாங்க. 6:23:10. சிவாயினமா. திருச்சிட்டம்பலம். அழித்து வந்து எனக்கு ஆவா என்றருளி அச்சம் தீர்த்தனின் அருள் பெருங்கடலில் திளைத்தும் தேக்கியும் பருகியும் உருகேன் திருப்பெருந்துரை உரை மேவிய சிவனே. வழக்கை யானொடு மலரவன் அறியா வானவா மலை மாதொரு பாகா களிப்பு எல்லாம் மிக களையிடுகின்றேன் கைலை மாமலை மேவிய கடலே. வழக்கே யானொரு மாலவன் அறியா வானவ மலை மாதொரு பாகா களிப்பெல்லாம் மிக கலங்கிடுகின்றேன் கையிலே மாமலை மேவிய கடலே. கையிலே மாமலை மேவிய கடலே. இந்த அச்சத்தை தீர்ப்பவன் யாருன்னா அவன் தான் அந்த வழக்கையானோடு மலரவன் அறியா வானவா மாதொரு பாக அம்மையப்பனா இருக்கிற அந்த கைலாய பெருமான் தான் நம்முடைய அச்சத்தை தீர்த்து ஆட்கொள்வான் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி. முடிச்சலாமையா? வாழ்த்து சொல்லி முடிச்சலாம். பொன்னூசல் அப்புறம் திருக்கதை வடைப்பித்தல் வாழ்த்து. பொன்னூசல் எத்தனை பாட்டியா? யார் பாடுறது? மியூட் ஓபன் பண்ணுங்கய்யா. ஒரு 3 பேருக்கு ஐயா. பொன்னூசல் 9வது பாட்டு. பொன்னூசல் கடைசி பாட்டா? தெங்குலவு சோலை. ஆமா. யார் யாருன்னு சொல்லுங்க. பத்மாவதி அம்மா வந்திருக்காங்க. பரமேஸ்வரி படிங்கம்மா. பரமேஸ்வரி அம்மா. பொன்னூசல்ல கடைசி பாட்டுமா? 8:16:9.
திருச்சிற்றம்பலம். தெங்குலவு சோலை. திருச்சிற்றம்பலம். தெங்குலவு சோலை திரு உத்தர கோசமங்கை தங்குலவு சோதி தனி உருவம் வந்தருளி எங்கள் பிறப்பருத்திட்டு எம் தரமும் ஆட்கொள்வான் பங்குலவு கோதையும் தானோ பணி கொண்ட கொங்கு உலவு கொன்றை கொங்குலவு கொன்றை சடையான் குணம் பரவி பொங்குலவு பூன்முலையீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. திருச்சிற்றம்பலம். நன்றி. தங்குலவு சோலை தங்குலவு சோதி தனி உருவம் வந்தருள் என்று பெருமானை சோதி வடிவிலே காணுது. வாழ்க வாழ்க. நெஞ்சத்துல அவன் சோதியாக இருக்கிறான் என்று வாழ்க வாழ்க. அடுத்து திருக்கதவம் அடைக்க பத்மாவதி அம்மா வாங்க. விடுமீன் வெகுளி வைக்க வாமா. 8:45 யாத்திரை 10. இருக்காங்களா பத்மாவதி அம்மா? இருக்கிறாங்களா? வாங்க. இல்ல பத்மாவதி அம்மா இருக்காங்க இல்லைங்க ஐயா, இல்லைன்னா நான் பாடட்டுங்களா? காந்திமதி அம்மா படிங்க. எத்தனாவது பாட்டு ஐயா? லாஸ்ட் பாட்டு. 5வது பாட்டு. விடுமின் வெகுளி வேட்கை நோய். யாத்திரை 10 5வது பாட்டு. 8:45. திருக்கதவம் அடைக்க விடுமீன் வெகுளி வேட்கை. விடுமீன் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை. உடையான் அடிக்கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமீன் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே. புடைப்பட்டுருகி போற்றுவோ புயங்கள் ஆழ்வான் புகழ் கலையே. புடைப்பட்டுருகி போற்றுவோ புயங்கள் ஆழ்வான் புகழ் கலையே. நன்றி ஐயா. அச்சம் எதனால வருதுன்னா அந்த வெகுளியினாலும் வேட்கையினாலும் தான் அச்சம் வருதுன்னு சொல்லுவாங்க. அதனாலே விடுமின் வெகுளி வேட்கை நோய். அந்த வேட்கையும் வேட்கையாகிய ஆசையையும் அந்த வெகுளியாகிய கோபத்தையும் ஆசையும் கோபத்தையும் விட்டா அச்சம் தேரலாம். வாழ்க வாழ்க. வாழ்த்து காந்திமதி அம்மா படிங்கம்மா. வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம். இருக்காங்களா காந்திமதி அம்மா? காந்தி அம்மா மேலையில இருக்காங்களா? ஐயா படிக்கிறையா? படிங்க படிங்க. மண்ணில் நல்ல வெள்ளம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல வெடிக்கு ஆதுவோர் குறைவில்லை. கண்ணில் நல்லதொரு ஒரு கருமல வளர்நகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. நன்றி ஐயா. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம் வாழ்கவே வாழ்க மெஞ்ஞானத்து அவந்தாள் வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. லலிதா வாங்க. வாழ்த்து படிங்கம்மா. வானது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓத
நற்றவம் மேல்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். முனுசாமி ஐயா வாங்க, வாழ்த்துப்படி. எந்த பாட்டு பாடுங்க? தனம் தரும் கல்வி தரும் படிக்க, வாழ்க அந்தனர் படிக்க. நாளும் தலைவரியா மனம் தரும் தெய்வ படிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணும் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கண்டாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினில்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய். அலை ஆடி அரிதியிலும் அயனதங்கை ஆதி கடவுரின் வாழ்வே அமுதே ஒரு பாகம் அகலாத சுகவாணி அருள்வாமி அபிராமி. நன்றியே. திருச்சிட்டம்பலம். நடராஜையா சில்வாயா. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழ் 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்க வாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேனை பருகி வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களை பொன்னார் திருவடிகளை மனம் வழி மேகலாலே வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்ற நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். நன்றி. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.